ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஜிஆர் 3D சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குமரஞ்சேரி குமாரசாமி முருகன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறைவற்ற வாழ்வருளும் குமரஞ்சேரி முருகன், ஏரி காத்த ராமர், ஏரி காத்த அம்மன் என பல தெய்வங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட 7 அடி உயர பிரம்மாண்டமான பிரம்மசாஸ்தா கோல முருகனை பற்றி எங்கேனும் கேள்விப்பட்டதுண்டா? அப்படிப்பட்ட அதி அற்புதமான அழகு ததுவும் முருகன் வீட்டருளும் திருத்தலம்தான் குமரஞ்சேரி. மகேந்திரவர்ம பல்லவனின் கைவண்ணத்தில் எழுந்ததுதான் இந்த முருகன் சிற்பம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் ஆணித்தரமான கூற்று. அரசர் காலத்தில் கோயிலுக்குள் இருந்து கோல் வச்சிய இந்த கந்தன் காலப்போக்கில் ஏரிக்குள் மறைந்தார். கோடை காலத்தில் ஏரி வற்றிய போது முருகனின் சிரசு மட்டும் வெளியே தெரிந்தது. அதை கண்ட ஊர் மக்கள் ஒன்று கூடி 10 அடி ஆழத்திலிருந்து முருகன் சிலையை வெளியே எடுத்து ஏரிக்கரையில் கொட்டகை ஒன்றை அமைத்து அதில் குமரனை குடியமர்த்தினார்கள். ராஜேந்திரன் என்பவரின் பெரும் முயற்சியால் ஆலயம் எழுப்பப்பட்டு பின்னர் ஆலயத்துக்கு இடம்பெயர்ந்தார். வெயிலில் காய்ந்த கந்தனுக்கு கொட்டகை அமைத்து தந்தவன் பின்னர் கோமானாக மாறிய கதையும் உண்டு. ஆலயம் எழுப்பிய ராஜேந்திரன் என்பவர் அயல்நாடு மலேசியா சென்று அளவற்ற செல்வம் சேர்த்தார். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கித்திகையில் இங்கு தம்பதி சமேதராக வந்து சுவாமியின் வலது கரத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஆலயத்தில் பிரசாதமாக தரப்படும் எலுமிச்சை கனியை துணியில் முடித்து கோயிலுக்கு வலப்புறம் உள்ள வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு செய்ய விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பலரது அனுபவமாக உள்ளது. கல்யாண வரம் வேண்டுபவர்கள் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோயிலுக்கு வந்து முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பொன்னேரி பழகுக்காடு பேருந்து சாலையில் மெதூரிலிருந்து வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குமரஞ்சேரி. பொன்னேரியிலிருந்து பணப்பாக்கம் செல்லும் பேருந்தில் குமரஞ்சேரி அடையலாம். சென்னை சென்ட்ரல் டு கும்மிடிப்பூண்டி அல்லது சென்னை சென்ட்ரல் டு சூலுப்பேட்டை புறநகரில் ஏறி பொன்னேரி ரயிலத்தில் இறங்கி அங்கு சேரோட்டை பிடித்து கோயிலுக்கு செல்லலாம். அல்லது கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கு சேரோட்டை பிடித்து இந்த கோயிலுக்கு செல்லலாம். நீங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த சைடில் வரீங்க, இல்லை சவுத் சைடில் எங்கெல்லாம் வரீங்கன்னா சென்னை சென்ட்ரல் வந்துட்டு அங்கேருந்து சப்பர்பன் ட்ரெயின்ஸ் போகும். அந்த புறநகரில் ஏறி நீங்கள் சென்னை சென்ட்ரல் டு கும்மிடிப்பூண்டி சூலுப்பேட்டை ட்ரெயினில் ஏறி பொன்னேரியில் இறங்கி ஆட்டோ பிடிச்சி போகலாம். அப்படி இல்லைனா கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம். அப்படி ஓன் வெஹிக்கிள் வரீங்கன்னா நீங்கள் டேட்டா ரெட் ஹில்ஸ் வழியாக வந்து பொன்னேரி உள்ள வந்து இந்த கோயிலுக்கு போகலாம். அப்படின்னா கும்மிடிப்பூண்டி பைபாஸ் வழியாக இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.